கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கன்னி ராசிக்காரங்க அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள மூணாவது நபர் வந்தார். அந்த மூணாவது நபர் வந்திருந்தாலும் பரவாயில்லை, அந்த மூணாவது நபரின் பேச்சை கேட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க எடுத்த சில முடிவுகளும், நீங்க தேவையில்லாம மனதிற்குள் போட்டுக்கொண்ட குழப்பங்களும், உங்களை தேவையில்லாத அளவுக்கு கஷ்டங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. அந்த மூன்றாம் நபரின் பேச்சால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில பிரிவு ஏற்பட்டது. உங்கள் ராசிக்கு சுகஸ்தானகனான 4ஆம் வீட்டில் அசுப கிரகங்கள் சஞ்சரித்த போது உங்கள் குடும்பத்திற்குள் அல்லது உங்களது உறவுக்குள் ஒரு மூன்றாம் நபர் நுழைந்தார். அவர் பக்கத்து வீட்டுக்காரரோ தூரத்து உறவினரோ, அவர் யாராக வேண்டுமானாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நெருங்கிய, உங்களுக்கு தெரிந்த ஒரு நபராக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள, உங்களுடைய குடும்பத்துக்குள்ள அந்த ஒரு நபர் வர முடியும். பாசக்கூட்டாக இருந்த உங்களுடைய குடும்பத்தின் ரகசியங்களை தெரிந்து கொண்டு உங்களுடைய குடும்பத்துடன் இருப்பது போல இருந்து குடும்பத்துக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, குடும்பத்தோட ரகசியங்கள் என்ன என்று அனைத்தையுமே புரிந்து கொண்டு கணவன் மனைவிக்குள்ளேயோ அல்லது உடன் பிறந்தவர்களுக்குள்ளேயோ இடையே இல்லாததையும் பொல்லாததையும் வதந்திகளாக அதனால ஒருவர் இல்லாத நேரத்தில் ஒருவரை பற்றி தவறாக பேசுவது என மாற்றி தேவையில்லாத காரியங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கை ஏற்படுத்தி விடுத்து அந்த ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையை விட்டு சென்றிருப்பார். ஆனா ஒருவரை பற்றி இன்னொருவிடம் கோல்மூட்டி பேசி உங்களது உன்னதமான உறவுக்குள் ஒரு மாபெரும் பிரிவை ஏற்படுத்திய அந்த மூன்றாம் நபரின் சூழ்ச்சியை நீங்கள் உணர்ந்த போது எல்லாமே உங்களுடைய கையை மீறி போயிருக்கும். நீங்களே கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாலும் இது சேர்ந்த ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது புரிய ஆரம்பித்திருக்கும். இருந்தாலும் நீங்க அதை போய் யாரிடம் சொல்லுவது, எப்படி சொல்லுவது என்று தெரியாமல் உங்களுடைய மனதுக்குள்ள அவ்வளவு கவலைகளும் கஷ்டங்களும் இன்னமும் இருந்து கொண்டுமே தங்க இருக்கும். அடுத்ததா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய மனதை உடைத்த காதல் சம்பவங்கள், காதல் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் வீட்டில் ஏற்பட்ட கிரகதோஷங்களும் உங்களது காதல் வாழ்க்கையில பேரிழைப்பையும் கண்ணீரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பரிசாக கொடுத்தது. நீங்கள் அவர்களுக்கு கொடுத்தது சுத்தமான ஒரு அன்பு, நல்ல ஒரு பாசம். இதைத்தான் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்தீர்கள். ஆனால் உங்களுக்கு கூடிய நபர், அது ஆண் பெண்ணோ யாராக இருந்தாலும், அவர்கள் உங்களுக்கு கொடுத்தது கண்ணீர் துளிகளையும் மனக்கவலைகளையும் கஷ்டங்களையும் அவமானத்தையும் ஏமாற்றத்தையும் மட்டும்தான். எதிரில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு காதலாக கொடுத்து கொண்டும் இருந்தார்கள். நீங்கள் உங்களுக்கே தெரிந்தும் காதலித்து கொண்டும் தான் இருந்தீர்கள். நாள் இல்லை என்றால் ஒரு நாள் அவர்களின் மனம் நமக்கு பிடித்தது போல மாறிவிடாதா, நமக்கு பிடித்த மாதிரி அவர்கள் வரமாட்டார்களா என்றெல்லாம் உங்களுடைய மனதுக்குள்ள இந்த மாதிரியான ஆசைகள் இன்னமும் இருந்து கொண்டே தாங்க இருக்கிறது. ஆனால் மாறுமா இல்லையா என்பது உங்களுக்கே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கு. நான் இதுவரை கூறியது உங்களுக்கு சரியா பொருந்துதா இல்லையா என்பதையும் கமெண்ட் வழியா தெரிவியுங்கள். நீங்கள் உங்களுடைய உயிரை விட மேலாக நேசித்திருப்பீங்க அந்த ஒரு நபரை. உங்களின் உண்மையான அன்பை புரிந்து கொள்ளலாம் அவங்க. ஆனால் நீங்கள் உண்மையா அன்பு கொடுத்தீங்க. உங்களை ஒரு பொருட்டா கூட, ஒரு பொருளாக கூட அவர்கள் உங்களை மதிக்காமல் ஏமாற்றி விட்டு சென்று விட்டார். ஆனால் உங்களிடம் இருக்கக்கூடிய பணமோ பொருளோ அனைத்தும் அவர்களுக்கு தேவைப்பட்டது. இப்பொழுது வேறு ஒரு புதிய நபர் வந்ததும் உங்களை அப்படியே விட்டு இன்னொரு நபரை தேடி அந்த ஒரு நபர் போயிருப்பார். உங்களின் நேர்மையான குணத்தை அவர்கள் தங்களின் சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டு காரியம் முடிந்ததும் உங்களை நடுவழியில் கைவிட்டு போனார்கள். இந்த உறவிற்காக நம்ம எவ்வளவோ உண்மையாக இருந்தோமே, நமக்கு ஏன் இந்த ஒரு ஏமாற்றம், நமக்கு ஏன் இந்த ஒரு துரோகம் என்று உங்களுக்குள்ள நீங்களே சில கவலைகளையும் கஷ்டங்களையும் போட்டு உங்களுக்குள்ள பேசிக்கொண்ட அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தாங்க இருக்கு. அஷ்டம சனி மற்றும் 7.5 சனியின் தாக்கங்கள் தீவிரமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் காலங்களிலும் உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கடுமையான ஒரு சோர்வை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் உங்களுடைய சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமைத்து கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. நாள்பட்ட நோய்கள், கடுமையான முதுகு வலி, அஜீரண கோளாறுகள், ஒரு புறம் வாட்ட மறுபுறம் தீராத கடன் சுமைகளும் துரோகங்களும் சேர்ந்து உங்களை முற்றிலுமாக முடக்கி போட்டது. அதை நீங்களே எதிர்பார்க்கவில்லை. எதிர்பார்க்காத சில விஷயங்கள் தான் அது உங்களுடைய வாழ்க்கையில நடந்தது. விடியற்காலையில எழும்போதே ஒரு விதமான சலிப்புடனும் இன்று என்ன கஷ்டம் வரப்போகிறதோ என்ற ஒரு பயத்துடனும் நீங்கள் நாட்களை நகர்த்திய தருணங்கள் அவையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உடலும் மனதும் ஒரே நேரத்தில் ஒத்துழைக்காமல் போனது உங்களை ஒரு உயிரற்ற ஜடமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றி கொடுத்தது. இந்த ஒரு அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் கூறியது அனைத்தும் உங்க வாழ்க்கைக்குள்ள சரியா பொருந்துதா இல்லையா என்பதையும் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால வெற்றி என்பதை அடையவே முடியாது. நான் கூறுவது சரியா பொய்யா என்பதையும் கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய ராசியில் மன அமைதி என்பது கிடைக்க ஆரம்பிக்கும்.
உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் பலம் பெறும் இந்த ஒரு நற்காலத்தில் கடந்த காலங்களில் உங்களை வாட்டி வதைத்த கடுமையான மன அழுத்தம், நெஞ்சு படபடப்பு மற்றும் இரவில் தூக்கமில்லாமல் தவித்த நிலைகள் யாவுமே காணாமல் போய்விடும். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது நடந்து உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்லதாக மட்டுமே நடக்கும். கடலில் ஏற்பட்ட புயல் ஓய்ந்து அமைதியாவது போல உங்களுடைய மனதில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு தெளிவும் பேரமைதியும் மன நிம்மதியும் உங்களுக்குள்ள பிறக்கும். அடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு முடிவை நம்ம எடுத்தா அது நமக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும் என்ற அனைத்தையும் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்லதாகவே நடக்கும். எதையும் நேர்மறையாக எதிர்கொள்ளும் மனோபலம் உங்களுக்குள்ள உண்டாகும். ஆன்மீக நாட்டம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். உங்களை சுற்றி எப்போதுமே ஒரு அமைதியான மகிழ்ச்சியான சூழல் நிலவுவதால் மன அமைதியுடன் கூடிய நிம்மதியான ஒரு உறக்கத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. அந்த ஒரு உறக்கத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேலும் நல்ல ஒரு பெயரும் நல்ல ஒரு மதிப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கவோ ஆரம்பிக்கும். நல்ல நண்பர்கள் உங்களை சுற்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிப்பார்கள். நட்பு ஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் இருந்த அசுப கிரகங்களின் நிழல் பார்வைகள் முற்றிலுமாக விலகப் போகிறது. அது விலகுவதால் கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த இரட்டை முகம் கொண்ட போலி நண்பர்கள் உங்களை விட்டு ஓடி வருவார்கள். அவர்கள் உங்களை விட்டு ஓடிவிட்டு போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்லது ஒரு பெயர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்குவார்கள். அவர்களால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்லது மட்டுமே தான் நடக்கும். ஆனா நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, இந்த ஒரு நபர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட நல்லதை ஏற்படுத்தி கொடுப்பாரா என்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது நடக்கும். உங்களுக்கு ஆபத்து காலத்தில் கை கொடுப்பார். உதவும் ஒரு உன்னதமான உண்மையான நல்ல நண்பர்களின் சேர்க்கை உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். உங்களது கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளவும் உங்களது தொழிலுக்கு துணையாக நிற்கவும் கூடிய நல்ல மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைவார்கள். அந்த மனிதர்களை மட்டும் நீங்கள் சரியான முறையில் இன்னமும் பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துவிடும். இந்த புதிய நட்புகள் உங்களது தனிமையை போக்கி உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல மாபெரும் ஒரு தூணாகவே விளங்கவோ ஆரம்பிக்கும். உங்களுடைய உடல் நலத்திலும் ஒரு சீரான ஒரு நிலைமையானது மாறிவிடும். நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த நாள்பட்ட நோய்களும் தோர்வுகளும் அஜீரண கோளாறுகளும் நரம்பு சம்பந்தப்பட்ட உடல் நல குறைபாடுகளும் இனிமே காணாமல் போய்விடும். லக்ன அதிபதி புதன் பலம் பெறுவதால் உங்கள் உடலில் புதிய இரத்த ஓட்டமும் முகத்தில் ஒரு தெய்வீக பொலிவும் மனதில் இமயமலை போன்ற தன்னம்பிக்கையும் உங்களுக்குள்ள பிறந்துவிடும். மருத்துவ செலவுகள் முற்றிலுமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குறைந்து நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள உருவாக்கும். விடியற் காலையிலேயே எழுந்து சுறுசுறுப்போடு ஓடி ஓடி உழைக்கும் ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் பிரபஞ்சம் உங்களுக்கு வாரி வழங்கப் போகிறது. உடலும் மனதும் ஒரே நேர்கோட்டில் ஆரோக்கியமாக இயங்கக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாள் எல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். ஒருபோதும் உங்களால் முன்னேறவே முடியாது. நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். வாழ்க்கைக்குள்ளையும் காலங்களிலும் உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கடுமையான ஒரு சோர்வை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் உங்களுடைய சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமைத்து கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. நாள்பட்ட நோய்கள், கடுமையான முதுகு வலி, அஜீரண கோளாறுகள், ஒரு புறம் வாட்ட மறுபுறம் தீராத கடன் சுமைகளும் துரோகங்களும் சேர்ந்து உங்களை முற்றிலுமாக முடக்கி போட்டது. அதை நீங்களே எதிர்பார்க்கவில்லை. எதிர்பார்க்காத சில விஷயங்கள் தான் அது உங்களுடைய வாழ்க்கையில நடந்தது. விடியற் காலையில எழும்போதே ஒரு விதமான சலிப்புடனும் இன்று என்ன கஷ்டம் வரப்போகிறதோ என்ற ஒரு பயத்துடனும் நீங்கள் நாட்களை நகர்த்திய தருணங்கள் அவையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உடலும் மனதும் ஒரே நேரத்தில் ஒத்துழைக்காமல் போனது உங்களை ஒரு உயிரற்ற ஜடமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றி கொடுத்தது. இந்த ஒரு அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் கூறியது அனைத்தும் உங்க வாழ்க்கைக்குள்ள சரியா பொருந்துதா இல்லையா என்பதையும் கூறுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால வெற்றி என்பதை அடையவே முடியாது. நான் கூறுவது சரியா பொய்யா என்பதையும் கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய ராசியில் மன அமைதி என்பது கிடைக்க ஆரம்பிக்கும்.
உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் பலம் பெறும் இந்த ஒரு நற்காலத்தில் கடந்த காலங்களில் உங்களை வாட்டி வதைத்த கடுமையான மன அழுத்தம், நெஞ்சு படபடப்பு மற்றும் இரவில் தூக்கமில்லாமல் தவித்த நிலைகள் யாவுமே காணாமல் போய்விடும். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது நடந்து உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்லதாக மட்டுமே நடக்கும். கடலில் ஏற்பட்ட புயல் ஓய்ந்து அமைதியாவது போல உங்களுடைய மனதில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு தெளிவும் பேரமைதியும் மன நிம்மதியும் உங்களுக்குள்ள பிறக்கும். அடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு முடிவை நம்ம எடுத்தா அது நமக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும் என்ற அனைத்தையும் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்லதாகவே நடக்கும். எதையும் நேர்மறையாக எதிர்கொள்ளும் மனோபலம் உங்களுக்குள்ள உண்டாகும். ஆன்மீக நாட்டம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். உங்களை சுற்றி எப்போதுமே ஒரு அமைதியான மகிழ்ச்சியான சூழல் நிலவுவதால் மன அமைதியுடன் கூடிய நிம்மதியான ஒரு உறக்கத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. அந்த ஒரு உறக்கத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேலும் நல்ல ஒரு பெயரும் நல்ல ஒரு மதிப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கவோ ஆரம்பிக்கும். நல்ல நண்பர்கள் உங்களை சுற்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிப்பார்கள். நட்பு ஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் இருந்த அசுப கிரகங்களின் நிழல் பார்வைகள் முற்றிலுமாக விலகப் போகிறது. அது விலகுவதால் கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த இரட்டை முகம் கொண்ட போலி நண்பர்கள் உங்களை விட்டு ஓடி வருவார்கள். அவர்கள் உங்களை விட்டு ஓடிவிட்டு போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்லது ஒரு பெயர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்குவார்கள். அவர்களால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்லது மட்டுமே தான் நடக்கும். ஆனா நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, இந்த ஒரு நபர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட நல்லதை ஏற்படுத்தி கொடுப்பாரா என்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது நடக்கும். உங்களுக்கு ஆபத்து காலத்தில் கை கொடுப்பார். உதவும் ஒரு உன்னதமான உண்மையான நல்ல நண்பர்களின் சேர்க்கை உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். உங்களது கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளவும் உங்களது தொழிலுக்கு துணையாக நிற்கவும் கூடிய நல்ல மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைவார்கள். அந்த மனிதர்களை மட்டும் நீங்கள் சரியான முறையில் இன்னமும் பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துவிடும். இந்த புதிய நட்புகள் உங்களது தனிமையை போக்கி உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல மாபெரும் ஒரு தூணாகவே விளங்கவோ ஆரம்பிக்கும். உங்களுடைய உடல் நலத்திலும் ஒரு சீரான ஒரு நிலைமையானது மாறிவிடும். நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த நாள்பட்ட நோய்களும் தோர்வுகளும் அஜீரண கோளாறுகளும் நரம்பு சம்பந்தப்பட்ட உடல் நல குறைபாடுகளும் இனிமே காணாமல் போய்விடும். லக்ன அதிபதி புதன் பலம் பெறுவதால் உங்கள் உடலில் புதிய இரத்த ஓட்டமும் முகத்தில் ஒரு தெய்வீக பொலிவும் மனதில் இமயமலை போன்ற தன்னம்பிக்கையும் உங்களுக்குள்ள பிறந்துவிடும். மருத்துவ செலவுகள் முற்றிலுமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குறைந்து நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள உருவாக்கும். விடியற் காலையிலேயே எழுந்து சுறுசுறுப்போடு ஓடி ஓடி உழைக்கும் ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் பிரபஞ்சம் உங்களுக்கு வாரி வழங்கப் போகிறது.